ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பையனுக்கு வந்து கண்ணை செக் பண்ணதுக்கு கண் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். இந்த வந்து கண் வந்து தூரத்து பார்வை தெரிய மாட்டேங்குது, போர்டெலாம் தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டு ரோவில் தான் உட்காந்துருக்குறோம், அதுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஸ்கூல்லேருந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கண்ணாடி போடுங்க, அதான் கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா மேக்ஸ்லாம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, போர்டு தெரிய மாட்டேங்குது, மார்க் கம்மியாகும் அதனால் 10th அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்ணை செக் பண்ண போயாச்சு. எங்கள் ஊர்லேயே தான் செக் பண்ணியிருந்தோம். எங்கள் ஊரில் உள்ள கண் ஆஸ்பத்திரி தான். திருநெல்வேலிக்கெலாம் போனால் கொஞ்சம் காற்று கிடக்கு, அவனுக்கு லீவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போகலை. சரி, ஒரு 6 மாதம் கழித்து கண்ணை செக் பண்ணும்போது வேணால் நம்ம திருநெல்வேலியில் போய் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தான் என்ன ஃப்ரேம் வேணும் நல்லா அழகாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு கண்ணாடிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. கண்ணாடி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறமா கண்ணாடி வந்ததுக்கப்புறமா போட்டுட்டு அப்போ என்னுடைய அந்த ஸ்பெக்ஸ் போட்ட லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.